வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று இரவு ஒரு வலையொலியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காணொலியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது மனதிற்குள்ளே ஒரு பரபரப்பு என்பதை விட ஒரு ஆனந்தம் கலந்த ஒரு அதிர்ச்சி என்று தான் குறிப்பிட வேண்டும். காரணம், அந்த வலையொலியில் பேசிக்கொண்டிருந்த அந்த ஒரு குறிப்பிட்ட தலைவர் பல விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது தேசிய தலைவரை மையப்படுத்திய சில கருத்துக்களை எடுத்து வைத்தார். அந்த கருத்துக்களை உன்னிப்பாக கவனிக்கின்ற அந்த சூழலில் அது சார்ந்த சில விடயங்கள் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. யார் அந்த தலைவர், என்ன விடயங்களை குறித்து பேசினார், அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் என்ன என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், அவர் பிரதானமாக குறிப்பிட்டது ஒன்றுதான். இந்திய பிரதமர் தேசிய தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அது வெற்றி பெறுவதற்கான களம் அமையுமா இல்லையா என்கின்ற விடயம் தெரியாது என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இந்த கருத்து சற்று யோசிக்கக்கூடிய கருத்தாக இருந்தால் கூட உண்மையிலே இதில் என்ன விடயம் இருக்கிறது என்பதை குறித்து நாம் கடந்த கால அரசியல் களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது கடந்த கால விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டியதாக இருக்கின்றது. வழக்கறிஞர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள், இவர்களை குறித்து தமிழர் தாயகத்தில் அல்லது தமிழர் தாயக விடயங்களை குறித்து பேசக்கூடியவர்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். தமிழர் தாயக போராட்ட களத்தை மையப்படுத்தி பல விடயங்களில் ஒரு பேசுபடு பொருளாக இந்தியாவில் அதை உருவாக்கியதில் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்குண்டு. அது மறுப்பதற்கு இல்லாத ஒரு உண்மை. கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்களும் பல நெடுமாறன் ஐயா அவர்களும் மிக நெருக்கமான ஒரு பயணத்தை வரையறுத்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல் சார்ந்த களத்திலே. இப்பொழுது ஐயா பல நெடுமாறன் அவர்கள் என்ன கருத்தை வைக்கின்றாரோ அதை உள்வாங்கிக் கொண்டு அது சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிடுவது கே.எஸ். ராதாகிருஷ்ணன் இப்பொழுது நடைமுறையாக கொண்டிருக்கின்றார். சமீப காலத்தில் ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டிருந்தார். பிப்ரவரி மாதத்திலே ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த பிப்ரவரி மாதம் கடந்து விட்டது. இப்பொழுது மார்ச் மாதம் வந்திருக்கின்றது. மார்ச் மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அவரிடம் ஒரு வலையொலியை சார்ந்தவர்கள் பேட்டி எடுக்கின்றார்கள். அப்படி பேட்டி எடுக்கின்ற பொழுது இந்திய அரசியல் சார்ந்த விடயங்களை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்திய அரசியல் சார்ந்த விடயங்களை குறித்து அவர் பேசுகின்ற பொழுது அதிலே எதேச்சையாக கடைசி கேள்வியாக அவரிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் பல விடயங்களை குறித்து மனம் திறந்து பேசியிருந்தார். ஆனால் அது உண்மையாக நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய விடயமா அல்லது அதில் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் ஆராய வேண்டியதாக இருக்கின்றது. வருகின்ற மே மாதம் கண்டிப்பாக தலைவர் வருவார். ஆனால் அவர் எங்கே வருவார் என்கின்ற விடயம் கேள்விக்கணைகளாக இருக்கின்றது. ஒன்று, அவர் இலங்கைக்கு வரலாம், யாழ்ப்பாணத்திற்கு வரலாம், இல்லை என்றால் இந்தியாவில் டெல்லிக்கு வரலாம், அல்லது தமிழ்நாட்டிற்கு வரலாம். இந்த 3 இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் அவர் வருவார் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அப்பொழுது அந்த வலையொலியை சார்ந்தவர் ஒரு கேள்வியை கேட்கின்றார். நீங்கள் இதை எந்த நம்பிக்கையில் சொல்கின்றீர்கள் என்றார். எனக்கு தெரிந்த உண்மையைத்தான் நான் சொல்கின்றேன். இது உண்மைதான். இந்திய பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான களங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்படி அந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் இந்திய பிரதமரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளோடு தலைவருடைய வருகை இருக்கும் என்ற கருத்தை கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார். இது நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்றா அல்லது கே.எஸ். ராதாகிருஷ்ணன் மீண்டும் ஒரு விடயம் பரபரப்பாக பேசப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இப்பொழுது தமிழக சட்டமன்ற தேர்தல் வருகின்ற வருடம் வர இருக்கின்றது. 2026 வர இருக்கின்றது. இந்த சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதற்கான வியூகங்களை அவர்கள் வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி நாம் அதற்கான திட்டங்களோடு செயல்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி அதற்கான களங்களை அவர்கள் வரையறுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலில் இதை தமிழர் பூமியை திராவிட இயக்கத்தின் கருப்பொருளாக இதுவரை பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இதை பெரியாருடைய மண் என்கின்ற அடையாளத்தோடு பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது முறியடிக்கப்பட வேண்டும். இது தமிழர்களுடைய மண் என்கின்ற கருத்து கொண்டு வர வேண்டும். அதுபோல தேசிய கட்சி அங்கு ஆளுமையாக களத்தில் கால் ஊன்ற வேண்டும்.
இந்த கணக்கீடுகளை தேசிய கட்சி எடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாக பேசப்படுகின்றன. அதற்கு சில உதாரணங்களை குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுதெல்லாம் தமிழர் விடயங்களை சார்ந்த கருத்துகள் பதிவிடுவதற்கும் அது சார்ந்த செயல் வடிவங்களுக்கான களங்களை திறந்து செல்வதற்கும் மத்திய அரசாங்கம் எந்தவிதமான மறுப்புகளையும் சொல்லாமல் ஒரு ஆதரவு நிலையிலே இருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றது. அதுபோல அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு டெல்லியில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய எந்த விடயங்களையும் பேச முடியுமா என்றால் முடியாது. ஆனால் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி என்று நினைக்கின்றேன், டெல்லியிலே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய ஒரு கருத்தாய்வு நடைபெற்றது. அந்த கருத்தாய்விற்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது என்கின்ற விடயத்தை நான் பல காணொளிகளில் பேசியிருக்கின்றேன். அதிலே அந்த தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி அதற்கு ஆதரவு நிலையாக இருக்கக்கூடியவர்கள் கலந்து கொண்டிருந்த விடயங்களை குறித்த செய்திகளும் அதிலே எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்பொழுது அனுமதி அளித்திருக்கிறது என்கின்ற பொழுதே இந்த கட்சி, அதாவது இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சி தமிழர் விடயத்தில் அதாவது மென்மையான போக்கை கடைபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் புரியக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. தற்பொழுது கூட ஐநா மன்றத்தில் இந்தியாவின் தூதர் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். அதை இந்தியாவின் உயர் அதிகாரி ஒரு கருத்தை பதிவிடுகின்றார். நாங்கள் இலங்கையிடம் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், 13வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் தமிழர்களுக்கான தீர்வு எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அதை நீங்கள் கடைபிடித்து தீர வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் தமிழர்களுக்கான தீர்வு உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தில் இந்திய அரசாங்கம் மிக தீவிரமாக இருக்கிறது என்பதை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தினால் தேசிய கட்சிக்கான கதவுகள் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற நம்பிக்கை தேசிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் தமிழர் சார்ந்த விடயங்களில் ஒரு மெல்லின போக்கை கடைபிடிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால்தான் திராவிடத்தை சார்ந்தவர்கள் இப்பொழுது அதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெற்றுவிட்டால் தங்களுடைய அரசியல் காலங்கள் ஒரு தள்ளாட்டத்திற்கு சென்றுவிடும் என்கின்ற நம்பிக்கையில் தமிழ் விடயங்களை அவர்கள் மீண்டும் கையில் தூக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதில்தான் மும்மொழி கொள்கையை மையப்படுத்தி மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் எழும்பியிருக்கக்கூடிய போராட்ட மனநிலை. அதுபோல ஐயா வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் 2 நாட்களாக அவர் ஆற்றிய உரை, முதல் நாளில் அவர் ஆற்றிய உரையில் சங்கே முழங்கு என்று தமிழுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம், இன்று ராமேஸ்வரம் மீனவர்கள் அளிக்கப்படுகின்ற விடயமும் இந்திய இராணுவம் கடற்படை இலங்கை ஆட்சியாளர்களோடு கொஞ்சி குழாவி தமிழர்கள் அழியக்கூடிய விடயத்தை ரசித்து கொண்டிருக்கிறது என்கின்ற கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழ் சார்ந்த ஒரு களத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதற்கு அனைத்து கட்சிகளும் இப்பொழுது முன்னிலைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நம்மால் யூகிக்க முடிகின்றது. இங்கு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா? தற்பொழுது உள்ள சூழலில் மத்திய அரசு ஒரு மெல்லின போக்கை கடைபிடிக்கிறது என்று நான் அறிவித்திருக்கின்றேன். அதுபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தமிழர் சார்ந்த விடயங்களில் ஒரு தீவிரமான போக்கை கையில் எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. எனவே KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்து இங்கு பல சர்ச்சைகளை ஒருவேளை கிளப்பலாம். இன்னும் தேசிய தலைவர் இல்லை என்கின்ற களத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள். அவர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தால் கூட அவர் இருக்கிறார் என்று மனதிற்குள் நினைக்கக்கூடியவர்கள் பெருவாரியாக இருக்கின்றார்கள். இந்த சூழலில் தேசிய தலைவரும் இந்தியாவின் பிரதமரும் சந்திப்பதற்கான ஒரு களம் உருவாகும் என்று KS ராதாகிருஷ்ணன் சொல்கிறார் என்றால், உண்மையிலே அப்படி என்றால் தேசிய தலைவர் இருக்கிறார் என்பது உண்மையாகிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இதற்கான விடைகளை நாம் அறிய வேண்டுமென்றால் வருகின்ற இந்த மே மாதத்துக்கு தான் நாம் காத்திருக்க வேண்டும். இந்த மே மாதத்தில் அதுபோன்ற ஒரு நிகழ்வு நடைபெறவில்லை என்றால் KS ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்பு சொன்னது போல பிப்ரவரி மாதத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொன்னது போல மே மாதத்திலும் ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்ளலாம்.
அதன் பின்பு அவர் நவம்பர் மாதத்திற்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் ஒருவேளை அமையலாம். ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விடயத்தில் உண்மை இருக்கிறது என்பதாகத்தான் யூகிக்க முடிகிறது. இதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. அவருடைய அந்த வார்த்தையில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பலத்தை வைத்துதான் நாம் இதை உண்மை என்று யூகிக்க களம் அமைத்திருக்கின்றோம். இந்த சூழலில் ஒருவேளை ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வது போல ஒரு களம் அமையும் என்கின்ற பட்சத்தில் அது தமிழர்களுக்கு இன்ப அதிர்ச்சி தானே. நன்றியுடன் இன்பா.